எச்சரிக்கை. மீண்டும் ஒருமுறை கையை ஓங்கினால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. அந்த கம்பீரமான ஆணின் குரல் அந்த ஹாலில் இடி என முழங்கியது. அங்கு நின்றிருந்த ஒவ்வொருவரையும் அந்த சத்தம் சிலையாக செய்ய வைத்தது. என் கன்னத்தில் இரண்டாவது அறையை விட துடித்த என் மாமியாரின் கை அந்தரத்தில் அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தது. என் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் நிற்கவில்லை. தரையில் கொட்டி கிடந்த காய்கறிகளும் உடைந்த பீங்கான் தட்டுகளுக்கும் இடையே நிலை குலைந்து அமர்ந்தபடி நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். அவருடைய பார்வையும் வாசலில் நின்றிருந்த அந்த மனிதன் மீது திரும்பியது. அவனுடைய கண்கள் அக்கினி பிளம்பாக சிவந்திருந்தன. இது எங்கள் வீட்டு விவகாரம், நீ இதில் தலையிடாதே என்று என் மாமியார் குரல் தழுதழுக்க தன் செயலை நியாயப்படுத்த முயன்றார். இது குடும்ப விஷயம் அல்ல, இது அப்பண்டமான அநீதி, ஒரு பெண்ணின் மீதான கொடுமை. என் வருங்கால மாமியார் வீட்டில் நடக்கும் இந்த அசிங்கமான நாடகத்தை என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயலுக்கு பிறகும் நான் மௌனமாக இருப்பேன் என்று நினைத்தீர்களா? அவன் முன்னே வந்து என் கைகளை பிடித்து மென்மையாக தூக்கி நிறுத்தினான். அந்த பிடியில் ஒரு பாதுகாப்பும் சொல்ல முடியாத அக்கறையும் இருந்தது. என்னால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றிலிருந்து இந்த பெண்ணை எவராவது ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்தாலோ அல்லது கை வைத்தாலோ அதற்கு பிறகு நான் யாரென்று காட்ட வேண்டியது இருக்கும். அவனது அந்த குரலில் இருந்த உறுதி அந்த இடத்தில் ஒரு மரண அமைதியை உருவாக்கியது. வரப்போகும் காலம் பல மாற்றங்களை சந்திக்க போகிறது என்பதை அந்த மௌனம் சொல்லாமல் சொல்லியது. என் பெயர் கயல்விழி. வறுமை ஒரு மனிதனை வயதிற்கு முன்பே முதிர்ச்சியடைய செய்யும் என்பார்கள். ஆனால் என் அப்பா ஒருபோதும் அந்த வறுமையின் நிழல் எங்களை வாட்டாதவாறு வளர்த்தார். எங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை. நாங்கள் 4 பெண்களும் ஒருவருக்கொருவர் துணையாக வளர்ந்தோம். அப்பா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. நாள் முழுவதும் சுட்டெரிக்கும் வெயிலில் உழைத்துவிட்டு மாலையில் வீடு திரும்பும் போது அவர் கைகளில் எங்களுக்காக ஏதாவது இனிப்போ அல்லது ஒரு சிறிய பழப்பையோ நிச்சயம் இருக்கும். 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களே, இவர்களை எப்படி திருமணம் செய்து கொடுப்பாய் என்று ஊர்க்காரர்கள் கேலி செய்வார்கள். ஆனால் அப்பா புன்னகையுடன் சொல்வார், என் மகள்கள் எனக்கு சுமையல்ல, என் வரங்கள். அவர்களுக்கான வழியை அந்த இறைவன் நிச்சயம் காட்டுவான். நான் தான் மூத்த மகன் என்பதால் வீட்டின் வறுமை பாரம் என் தோள்களில் எப்போதும் கனத்து கொண்டிருக்கும். எங்கள் வீட்டு மேற்கூரை ஓட்டையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் பாசம் எப்போதும் உறுதியாக இருந்தது. எனக்கு 20 வயது ஆனபோது தெருவில் உள்ள பெண்களின் பேச்சுகள் அம்பு போல பாய தொடங்கின. ஏன் பொன்னி, உன் மகள்கள் குமரிகளாகிவிட்டார்கள். இன்னும் எத்தனை காலம் வீட்டிலேயே வைத்திருக்க போகிறாய்? காலம் கெட்டு கிடக்கிறது. சீக்கிரம் ஒரு வழி பண்ணு. இந்த பேச்சுகள் என் அம்மாவின் இதயத்தை பிளக்கும். ஒரு நாள் அப்பா வேலையிலிருந்து திரும்பிய போது அவர் முகம் மலர்ச்சியுடன் இருந்தது. கயலின் அம்மா, தெய்வம் நம் குரலை கேட்டுவிட்டது. நான் வேலை பார்க்கும் இடத்து மேஸ்திரியின் மகன் வெற்றிவேலுக்கு நம் மகளை கேட்டு வந்திருக்கிறார்கள். பையன் நல்லவன், படித்தவன், சொந்தமாக ஒரு சிறு தொழிலும் செய்கிறான் என்றார். அம்மா கண்ணீருடன் இறைவனுக்கு நன்றி சொன்னார். பெண் பார்க்க வந்தபோது என் மாமியார் தேன் ஒழுக பேசினார். தலையிலிருந்து கால்வரை என்னை ஆராய்ந்தவர், உங்கள் மகள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எங்களுக்கு வரதட்சணை எதுவும் வேண்டாம். குணம் படைத்த நல்ல மருமகள் கிடைத்தால் போதும் என்று ஆசை வார்த்தைகளை கொட்டினார். அந்த சர்க்கரை பேச்சு என் வெண்ணிற பெற்றவர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. வெற்றிவேலும் வந்திருந்தான். அவன் அதிகம் பேசாதவனாகவும் முதிர்ச்சியானவனாகவும் தெரிந்தான். கல்யாண தேதி குறிக்கப்பட்டது. தன் ஆயுள் கால சேமிப்பு முழுவதையும் அப்பா செலவு செய்தார். அந்த செல்ல மகள் புகுந்த வீட்டில் எதற்கும் ஏங்கிவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். திருமணத்தன்று வீடே அமர்க்களப்பட்டது. மணப்பெண் கோலத்தில் இருந்த என்னிடம் அப்பா வந்தபோது அவர் கண்கள் கலங்கி இருந்தன. என் செல்லமே, இன்று நீ மற்றவர்களின் வீட்டுக்கு பெண்ணாக போகிறாய். என் சக்திக்கு மீறி உனக்காக நான் செய்து இருக்கிறேன். ஏதாவது குறை இருந்தால் உன் அப்பாவை மன்னித்து விடு என்று என் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். நான் அவரை கட்டிக்கொண்டு அழுதேன். விடை பெறும் போது அப்பா என் காதில் சொன்ன அந்த வார்த்தை என் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. மகளே, புகுந்த வீட்டில் நாவடக்கம் தேவை, பணிவு தேவை. ஏழை பெண்களுக்கு அவர்களின் வளர்ப்பு தான் உண்மையான சீர். என் மானத்தை காப்பாற்று. அந்த வளர்ப்பும் மானமும் தான் பின்னாளில் எனக்கு சோதனையாக வரும் என்று அப்போது எனக்கு தெரியாது.
நான் என் பாசமான வீட்டை பிரிந்து வெற்றியின் வீட்டிற்கு வந்தேன். அது ஒரு நடுத்தர குடும்பம் என்றாலும் அங்குள்ள சூழல் என் வீட்டிற்கு நேர்மாறாக இருந்தது. வெற்றியின் அம்மாவும் தங்கை பானுவும் திருமணத்திற்கு மறுநாளே தங்கள் முகமூடியை கழற்றத் தொடங்கினார்கள். மறுநாள் காலை நான் சமையலறைக்கு சென்றபோது மாமியார் அங்கே நின்றிருந்தார். மருமகளே, எங்கள் வீட்டில் வெகு நேரம் வரை தூங்கும் பழக்கம் கிடையாது. அப்புறம் ஒன்று, வெற்றிக்கு வாயில் சுவையான உணவுதான் பிடிக்கும். கவனமாக செய். முதல் நாளிலிருந்தே எதையும் சொதப்பி விடாதே என்று அவர் குரலில் ஒருவித அதிகார தோணியும் தெரிந்தது. சின்ன தப்பு நடந்தாலும் அப்புறம் நடப்பதே வேறு. மாமியாரின் அந்த குரலில் இருந்த கசப்பு திருமணத்தின் முன்பு அவர் பேசிய தேன் ஒழுகும் பேச்சிற்கு நேர்மாறாக இருந்தது. ஆனால் என் கணவன் வெற்றிவேல் ஒரு மிக சிறந்த மனிதர். அவர் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். தலைமுறைக்கு ஒரு முறை வரும் முதலிரவு பரிசாக எனக்கு ஒரு தங்க மோதிரத்தை அனுபவித்த போது அவர் சொன்னார், கயல், எனக்கு தெரியும் இந்த வீடு உனக்கு புதியது. என் அம்மாவின் குணம் கொஞ்சம் கடினமானதுதான். ஆனால் எதையும் நீ இதயத்தில் போட்டு புண்படுத்தி கொள்ளாதே. நான் எப்போதும் உனக்காக இருப்பேன். வெற்றியின் அந்த அன்பும் ஆறுதலும் எனக்குள் இருந்த எல்லா பயங்களையும் போக்கியது. அப்பா சொன்னது சரிதான். என் அதிர்ஷ்டம் மிக நல்லது. வெற்றியை போன்ற ஒரு துணை எனக்கு கிடைப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். ஆனால் மகிழ்ச்சி என்னும் சூரியன் வெறும் விருந்தாளியாகத்தான் என் வாழ்வில் வந்திருக்கின்றான் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. திருமணம் முடிந்து சில மாதங்கள் புகுந்த வீட்டில் இருந்தேன். பிறகு சில நாட்கள் என் பிறந்த வீட்டிற்கு சென்றிருந்தேன். ஒரு நாள் இரவு நான் அப்பா அருகில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது அவர் எதிர்பாராத விதமாக ஒரு பழைய நினைவை பகிர்ந்து கொண்டார். அவர் முகத்தில் ஒருவித சோகம் படர்ந்திருந்தது. ஒரு பழைய புகைப்படத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். கயல், இன்று மட்டும் என் நண்பன் உயிரோடு இருந்திருந்தால், அல்லது எங்களை விட்டு பிரிந்து போகாமல் இருந்திருந்தால், இன்று நம் நிலைமையை வேறாக இருந்திருக்கும். சில நேரங்களில் பணத்திமிர் சொந்தங்களை உறவுகளிடமிருந்து பிரித்து விடுகிறது என்றார் வேதனையுடன். யார் அந்த நண்பர் அப்பா என்று நான் கேட்டேன். அவர் பேச்சை திசை திருப்பினார். விடு மகளே, அதெல்லாம் பழைய கதைகள். சில உறவுகள் தொலைந்து போனால் மீண்டும் கிடைப்பதில்லை. ஒருவேளை அவர் இப்போது வேறொரு உலகத்தில் பெரிய மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்போது அவரின் அந்த பேச்சின் ஆழம் எனக்கு புரியவில்லை. ஆனால் என் அடிமனதில் ஒரு சிறிய அதிர்வு ஏற்பட்டது. அப்பா யாரை பற்றி பேசுகிறார்? எங்களுக்கு தெரியாமல் அப்பாவிற்கு அப்படி ஒரு பணக்கார நண்பர் இருந்திருந்தாரா? என்னவோ, அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுவிட்டேன். திருமணத்தின் ஆரம்ப நாட்கள் நன்றாகவே கழிந்தன. என் நாத்தனார் பானு கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தாள். தன்னை ஏதோ தேவதையாகவும் என்னை ஒரு வேலைக்காரியாகவுமே அவள் பார்த்தாள். அண்ணி, இந்த துணிகளை அயன் பண்ணி வைங்க. ஒரு சுருக்கம் கூட இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க என்று அவள் எனக்கு கட்டளையிடுவாள். அப்பா சொன்ன பணிவு என்ற வார்த்தையை நடுவில் கொண்டு நான் புன்னகையுடன் அவளது வேலைகளை செய்வேன். அவர்களின் உள்ளங்களை வெல்ல வேண்டும் என்பதுதானே என் நோக்கம். மகிழ்ச்சியின் இறகைகள் முளைத்து நான் பறந்து கொண்டிருந்த போது 1 வருடம் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்துவிட்டது. எல்லாம் சரியாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் விதி என் தலைக்கு மேலே நின்று ஒரு விஷச்சிரிப்பை சிரித்து கொண்டிருந்தது. என் வாழ்வின் விளக்கை அணைக்கப் போகும் அந்த துரதிர்ஷ்டவசமான நாள் காலண்டரில் வந்து நின்றது. எங்கள் திருமணத்தின் 11வது மாதம் முடிந்து 1வது ஆண்டு நிறைவு விழா வருவதற்கு இன்னும் சில வாரங்களே இருந்தன. அன்று காலை வெற்றிவேல் அலுவலகத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். அப்போது நான் அவருக்காக டைனிங் டேபிளில் காலை உணவு அடுக்கிக் கொண்டிருந்தேன். அவர் அன்று மிகவும் உற்சாகமாக இருந்தார். கயல், சாயங்காலம் சீக்கிரம் தயாராக இரு. நாம இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம். உனக்கு அந்த புது ஹோட்டல் பிடிக்கும்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா என்றார் தன் டையை சரி செய்தபடி. நான் புன்னகைத்து கொண்டே தேநீர் கோப்பையை அவரிடம் நீட்டினேன். வேண்டாம் வெற்றி, வீட்டு செலவுகள் ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் சேமிப்பு பணத்தையும் கட்ட வேண்டி இருக்கிறது. வெற்றி என் கைகளை மென்மையாக பற்றினார். பைத்தியமே, பணம் என்பது வெறும் கை அழுக்கு. நீயும் உன் சந்தோஷமும் தான் எனக்கு உண்மையான சொத்து. நீ கிளம்பி தயாராக இரு, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே வீட்டை விட்டு வெளியேற்றினார். அவர் அந்த தெருமுனையில் மறையும் வரை நான் வாசலிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தேன். அவரை நான் உயிரோடு பார்ப்பது அதுதான் கடைசி முறை என்று எனக்கு எப்படி தெரிந்திருக்கும்?
பகல் முழுவதும் வீட்டு வேலைகளில் மூழ்கிவிட்டு மாலை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தேன். மாலை 6 மணி இருக்கும். வானம் மேகமூட்டமாக இருந்தது. லேசான தூறல் விழ தொடங்கியது. திடீரென்று வீட்டின் போன் அலறியது. நான் சமையலறையில் இருந்ததால் பானுதான் போனை எடுத்தாள். ஹலோ, யாரு? அடுத்த நொடி அவள் கையில் இருந்த போன் ரிசீவர் நழுவி தரையில் விழுந்தது. அவள் அலறத் தொடங்கினாள். அம்மா, ஐயோ, பெரிய விபரீதம் நடந்துருச்சு. அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சான். அந்த வார்த்தைகள் என் காதுகளில் உருக்கிய ஈயத்தை ஊற்றியது போல இருந்தது. நான் பதறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தேன். மாமியாரும் அறையிலிருந்து ஓடி வந்தார். என்னடி உளறுகிறாய்? என் மகனுக்கு என்ன ஆச்சு? அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் செஞ்சாங்க. அண்ணன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்காமா என்று பானு அழுது கொண்டே சொன்னாள். நாங்கள் அனைவரும் பைத்தியம் பிடித்தது போல மருத்துவமனைக்கு விரைந்தோம். அங்கு அவசர சிகிச்சை பிரிவின் வெளியே ஒரு கூட்டம். மருத்துவர் வெளியே வந்ததும் என் மாமியார் ஓடி சென்று அவர் கைகளை பற்றி கொண்டார். டாக்டர், என் மகன் எப்படி இருக்கிறான்? சொல்லுங்கள், அவனுக்கு ஒன்றும் இல்லையே. டாக்டர் தன் தலையை குனிந்து கொண்டார். கனத்த குரலில் சொன்னார், எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களால் அவரை பிழைக்க வைக்க முடியவில்லை. அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த ஒரே ஒரு வாக்கியம் என் உலகத்தையே இருளில் மூழ்கடித்தது. என் மாமியார் அங்கேயே தரையில் விழுந்து கதறி அழத் தொடங்கினார். ஐயோ, என் சிங்கம் போன்ற மகன் போய்விட்டானே. நான் நடுத்தெருவுக்கு வந்து விட்டனே. எல்லாம் பாழாய் போய்விட்டதே என்று அவர் மாரடித்து அழுதார். நான் ஒரு கல் தூணை போல சுவரில் சாய்ந்து நின்றிருந்தேன். என் தொண்டையிலிருந்து ஒரு சிறு சத்தம் கூட வரவில்லை. கண்கள் மட்டும் அருவியாய் வழிந்தன. மாலையில் சீக்கிரம் வருகிறேன் என்று வெற்றி கொடுத்த வாக்குறுதிதான் என் நினைவில் வந்து போனது. அவர் சொன்னது போலவே சீக்கிரம் வந்துவிட்டார். ஆனால் சடலமாக வெள்ளை துணி போர்த்தப்பட்டு வெற்றியின் உடல் வீட்டிற்கு வந்தபோது அந்த இடமே போர்க்களமாக மாறியது. அக்கம் பக்கத்தினர் கூடினர். இன்னும் இறுதி சடங்குகள் கூட முடியவில்லை. ஆனால் அதற்குள்ளேயே என் மாமியாரின் புத்தி மாறத் தொடங்கியது. நான் வெற்றியின் முகத்தருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். திடீரென்று என் மாமியார் என் கையை பிடித்து பலமாக உலுக்கினார். தள்ளிப்போ மூதேவி, என் மகன் போய் இன்னும் 1 வருடம் கூட ஆகவில்லை. அதற்குள் என் குடும்பத்தையே நீர் மூலமாகிவிட்டாயே. எல்லாம் உன்னுடைய ராசிதான். உன் காலடிப்பட்ட நேரமே என் வீடு சுடுகாடாகிவிட்டது என்று சொல்லி ஊர் சனங்கள் முன்னிலையிலேயே என்னை முரட்டுத்தனமாக தள்ளிவிட்டார். சுற்றியிருந்த பெண்கள் அவரை தடுக்க முயன்றன. என்ன பேசுகிறீர்கள்? கொஞ்சம் நிதானமாக இருங்கள். எல்லாம் அந்த இறைவன் கட்டளை. இந்த பெண் இப்போதுதான் தன் கணவனை பறிகொடுத்து விதவையாக நிற்கிறாள். அவளிடம் இப்படியா பேசுவது என்றன. ஆனால் அவர் கண்களில் வெறுப்பு தீ எரிந்தது. என்ன இறைவனுடைய கட்டளை? இவள் எப்போது என் வீட்டு படியில் கால் வைத்தாளோ அப்போதிலிருந்து ஒரு நிம்மதி இல்லை. இப்போது என் மகனையே காவு வாங்கிவிட்டாள். இவள் ஒரு ராசி இல்லாதவள், என் மகனை விழுங்கிய பேய் என்று கத்தினார். சில நாட்களுக்கு பிறகு என் அப்பா என்னை அழைத்து செல்ல வீட்டிற்கு வந்தார். அவர் முகம் வெளுத்து போயிருந்தது. உடல் மெலிந்து மிகவும் பலவீனமாக காணப்பட்டார். வெற்றியின் மரணம் அவரையும் நிலைகுலைய செய்திருந்தது. மகளே, இனி உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? வா, என் கூடவே வந்துடு என்று நடுக்கத்துடன் என் தலையை வருடினார் அப்பா. நான் என் துணிமணிகளை எடுக்க சென்றபோது ஒரு மூலையில் ஒடுங்கி போய் நின்றிருந்த என் 3 தங்கைமார்களின் முகம் என் கண்ணில் பட்டது. அப்பாவின் வேலையும் இப்போது சரியாக இல்லை. அவருக்கு வயதாகிவிட்டது. அவ்வப்போது அப்பாவிற்கு பண உதவி செய்து வந்ததே வெற்றிதான். இப்போது நான் ஒரு விதவையாக மீண்டும் வீட்டிற்கு சென்றால் அந்த சுமையை அவர் எப்படி தாங்குவார்? என் நிலையை கண்டு என் தங்கைமார்களின் திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்படுமே. நான் என் சேலை தலைப்பால் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு முடிவெடுத்தேன். அப்பாவிடம் சென்று சொன்னேன், அப்பா, நான் வரமாட்டேன். இது என் வீடு. வெற்றியின் நினைவுகள் இங்கே தான் இருக்கின்றன. நான் இங்கேயே இருக்க போகிறேன். அம்மா அழுது கொண்டே சொன்னார், கயல்விழி, உன் மாமியார் உன்னை நடத்தும் விதத்தை பார்த்தால் பயமாக இருக்கிறது. அவர் உன்னை நிம்மதியாக வாழ விடமாட்டார். அம்மா, கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வேன். எனக்காக பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள் என்று கூறி இதயத்தில் கல்லை வைத்து கொண்டு அவர்களை அனுப்பி வைத்தேன். அவர்கள் அழுது கொண்டே சென்றன. கதவு மூடிய அந்த நிமிடம் ஒரு சிங்கத்தின் குகைக்குள் தனியாக சிக்கிக்கொண்ட உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மறுநாள் காலையிலேயே மாமியார் என் அறைக்கு வந்தார். நான் அப்போதுதான் விளக்கேற்ற தயாராகி கொண்டிருந்தேன்.
இங்கே பார் மகாராணி, என் மகன் உன் நாவசைவிற்கு ஆடிய காலம் எல்லாம் மலையேறி போய்விட்டது. இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டுமானால் ஒரு வேலைக்காரியைப் போலத்தான் இருக்க வேண்டும். சும்மா உட்கார்ந்து சோறு தின்ன இங்கேயே இடமில்லை. எழுந்து முதலில் வீட்டை சுத்தம் செய் என்றார். நான் மறு பேச்சு பேசாமல் தலையை குனிந்தபடி சமையலறைக்கு சென்றேன். பானு நாற்காலியில் கால் மேல் கால் போட்டபடி ஆப்பிள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் சொன்னாள், அண்ணி, என் அறையையும் சேர்த்து சுத்தம் செய்து விடுங்கள். எனக்கு தூசு அலர்ஜி, என்னால் செய்ய முடியாது. அவள் பேச்சிலும் மாமியாரின் அதே விஷம் இருந்தது. வெற்றி போன அடுத்த நிமிடம் இந்த வீட்டில் எனக்கிருந்த மரியாதையும் அந்தஸ்தும் பறிபோய்விட்டதை நான் உணர்ந்தேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிற்கும் அவமானத்தை சீதனமாக கொண்டு வர வேண்டியிருந்தது. ஆனால் இது ஒரு ஆரம்பம்தான் என்பது எனக்கு தெரியாது. நான் கனவிலும் நினைக்காத துன்பங்கள் மலையென காத்து கிடந்தன. நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. கடந்து போன ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரகமாக இருந்தது. வெற்றி இறந்து சில மாதங்களிலேயே மருமகள் என்ற இடத்திலிருந்து ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக நான் மாற்றப்பட்டேன். அதிகாலையில் எழுந்து வீடு பெருக்குவது, துடைப்பது, சமைப்பது என வேலைகளை முடித்துவிட்டு அவர்கள் எழுவதற்காக காத்திருப்பேன். ஒரு நாள் காலை நான் சமையலறையில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தேன். அப்போது மாமியாரின் குரல் கேட்டது. ஏய் இளவரசி, டிஃபன் எப்போது வரும்? அல்லது எங்களை இன்று பட்டினி போடும் எண்ணமா? நான் அவசரமாக கைகளை துடைத்து கொண்டு தட்டில் உணவை எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளுக்கு சென்றேன். பானு ஏற்கனவே அமர்ந்திருந்தாள். நடுங்கும் கைகளுடன் தேநீர் கோப்பையை மாமியார் முன் வைத்தேன். அவர் ஒரு வாய் குடித்தார். அடுத்த கணமே அந்த சூடான தேநீர் கோப்பையோடு சேர்த்து தரையில் வீசி எறிந்தார். இது என்ன டீயா அல்லது சர்க்கரை பாகா? எவ்வளவு சர்க்கரை போட்டிருக்கிறாய் என்று கத்தினார். எனக்கு சர்க்கரை நோய் வந்து நானும் செத்து போக வேண்டும் என்று நினைக்கிறாயா? அப்போதுதான் இந்த வீட்டை நீ ஆள முடியும் என்று கணக்கு போடுகிறாயா என்று என் மாமியார் கத்தினார். நான் அச்சத்தில் பின்வாங்கினேன். இல்லையத்தை, நான் ஒருபோதும் போடுவது போலத்தான் சர்க்கரை போட்டேன். என் முன்னாலேயே எதிர்த்து பேசுகிறாயா? அவர் கண்கள் கோபத்தில் சிவந்தன. ராசி இல்லாதவளே, நீ இந்த வீட்டிற்குள் நுழைந்த நேரம்தான் என் மகனின் வளர்ச்சியெல்லாம் போய் தொலைந்தது. சிரிப்பும் கும்மாளமுமாக இருந்த என் வீடு இன்று மயானமாகிவிட்டது. உன் தந்திர முகத்தை எடுத்துக்கொண்டு எங்காவது தொலைந்து போகக்கூடாதா? ஏன் எங்கள் நெஞ்சில் மிளகாய் அரைக்கிறாய்? அவரது விஷ வார்த்தைகளை மௌனமாக வாங்கி கொண்டு சிதறி கிடந்த பீங்கான் துண்டுகளை தரையில் அமர்ந்து எடுத்தேன். என் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் தரையில் விழுந்த தேநீரோடு கலந்தது. எனக்கு புகலிடம் என்று சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை. நான் மீண்டும் பிறந்த வீட்டிற்கு சென்றால் ஏழை பெற்றோருக்கு பாரமாகவும் தன் தங்கைகளின் திருமணத்திற்கு தடையாகவும் அமைந்து விடுவேன். அதனால் மௌனத்தையே என் பேராயுதமாக கொண்டேன். என் கணவர் இறந்து இன்னும் 6 மாதங்கள் கூட முடியவில்லை. அதற்குள் அந்த வீட்டில் ஒரு திருமண பேச்சிற்கான மகிழ்ச்சி துளிர்விட்டது. ஒரு நாள் பானு கல்லூரியிலிருந்து திரும்பிய போது அவள் முகம் சந்தோஷத்தில் ஜொலித்தது. அம்மா, உங்களுக்கு தெரியுமா, திருமதி அஞ்சலி என் வரனை பற்றி பேசிவிட்டார். அவர் மகனுக்கு என்னைத்தான் கேட்கிறார்கள் என்று கத்தினாள். மாமியாரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அப்படியா? அவர்கள் பெரிய இடத்து ஆட்களாயிற்றே. பையன் என்ன செய்கிறான்? அமெரிக்காவில் படித்துவிட்டு வந்திருக்கிறார் அம்மா. மிகப்பெரிய பிசினஸ் குடும்பம் என்று பானு கர்வத்துடன் தலையை நிமிர்த்தினாள். இதை கேட்டபோது என் இதயம் சுருங்கியது. என் கணவரின் ஈரம் கூட இன்னும் காயவில்லை. அவர் அந்த வீட்டின் ஒரே மகன். ஆனால் அந்த இழப்பை மறந்துவிட்டு ஒரு மகளின் திருமண கொண்டாட்டத்திற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். உலக நீதி இதுதான் போல் இருக்கிறது. யாருக்காகவும் வாழ்க்கை நின்று விடுவதில்லை என்று எனக்கு நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். அன்று மாலை மாப்பிள்ளை வீட்டார் வருவதாக இருந்தது. என் மாமியார் அறைக்குள் வந்து மிரட்டும் தோணியில் சொன்னார், எச்சரிக்கை, எக்காரணம் கொண்டும் நீ அவர் முன்னால் வரக்கூடாது. உன் துரதிர்ஷ்டமான நிழல் என் மகளின் சந்தோஷத்தின் மீது விழுந்துவிடக்கூடாது. ஜாக்கிரதை, நீ சமையலறையிலேயே இருக்க வேண்டும். அங்கிருந்தே தேநீர் பலகாரங்களை அனுப்பி வைக்க வேண்டும். புரிந்ததா? நான் தலை குனிந்து சரி அத்தை என்றேன். மாலை விருந்தினர்கள் வந்திருந்தன. பையனின் அம்மாவும் சகோதரியும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு பானுவை பார்த்தவுடனேயே பிடித்து விட்டது. பையன் அமெரிக்காவிலிருந்து வந்தவன் என்பதால் அவர்களுக்கு நவீனமான எண்ணங்கள் இருந்தன. உடனடியாக திருமண பேச்சுகள் முடிவாகின.
விருந்தினர்கள் சென்ற பிறகு பானுவின் ஆட்டம் தாங்காமல் நான் இரவு உணவு சமைத்து கொண்டிருந்த சமையலறைக்குள் வந்த பானு, அண்ணி பார்த்தீர்களா என் அதிர்ஷ்டத்தை? அமெரிக்க மாப்பிள்ளை. இனி இந்த வீட்டின் சின்ன சின்ன பிரச்சனைகளை விட்டுவிட்டு நான் ஒரு தனி உலகத்தில் ராணியாக இருக்க போகிறேன் என்றாள். வாழ்த்துக்கள் பானு, உன் வாழ்க்கை நன்றாக அமையட்டும் என்று மெல்லிய குரலில் சொன்னேன். அவள் என்னை வெறுப்போடு பார்த்தாள். நிச்சயமாக உங்களுக்கு எரியும் என்று எனக்கு தெரியும் அண்ணி. நான் எங்கே போக போகிறேன்? நீங்கள் இங்கே எப்படி அழுகப் போகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? என்ன செய்வது, ஒவ்வொருவர் விதி அப்படி. அவள் வார்த்தைகள் ஈட்டி போல என் நெஞ்சில் தைத்தன. எவ்வளவு சுலபமாக என்னை கேலி செய்கிறாள். நானும் ஒரு காலத்தில் இந்த வீட்டிற்கு பட்டுப்புடவை கட்டி கனவுகளோடு வந்த மணப்பெண்தான் என்பதை அவள் வசதியாக மறந்துவிட்டாள். அடுத்த சில நாட்களில் திருமண வேலைகள் வேகம் எடுத்தன. மாமியாரின் குணம் இப்போது இன்னும் மோசமாகிவிட்டது. தன் மகள் லட்சத்தில் ஒருத்தி என்றும் நான் வெறும் தூசி என்றும் அடிக்கடி என்னை காயப்படுத்துவார். ஒரு நாள் அவர் என்னை அழைத்து உத்தரவிட்டார். இங்கே பார், மாப்பிள்ளை வீட்டார் ஒரு சடங்கிற்காக வந்திருக்கிறார்கள். வீடு முழுக்க சுத்தமாக இருக்க வேண்டும். சமையலும் இங்கேயேத்தான் நடக்கும். ஏதேனும் ஒரு குறை இருந்தால் உன் நாக்கை வெட்டி விடுவேன். ஜாக்கிரதை. வரும் நாட்கள் எனக்கு பெரும் சோதனையாக இருக்க போகிறது என்பதை நான் உணர்ந்தேன். அவர்கள் என்னை ஒரு மனுஷியாக கூட பார்க்கவில்லை, வெறும் இயந்திரமாகவே நடத்தினார்கள். ஒரு அதிசயம் நடக்காதா என்று நான் கடவுளை நோக்கி பார்த்தேன். ஆனால் அந்த அதிசயம் நடப்பதற்கு முன் நான் இன்னும் எத்தனை அவமான படுகொலிகளில் விழ வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. அன்று பானுவின் திருமண பேச்சுக்கள் இறுதியானதும் வீடே அல்லோல கல்லோலப்பட்டது. நான் அந்த தகவலை கேட்டு கொண்டிருந்த போதே பானு கல்லூரியிலிருந்து ஓடி வந்து வீட்டை தலையில் தூக்கி கொண்டு கத்தினாள். அம்மா, எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வெளியே வாங்க. அம்மா, ஒரு மிக பெரிய சந்தோஷமான செய்தி. பானுவின் குரல் அந்த வீட்டின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. பதற்றத்துடன் அறையை விட்டு வெளியே வந்த என் மாமியார், என்னடி ஆச்சு, ஏன் இப்படி கத்துகிறாய்? எல்லாம் நல்லதுதானே என்று கேட்டார். பானு தன் தாயை கட்டி கொண்டு உற்சாகத்தில் குதித்தாள். அம்மா, உங்களால் நம்பவே முடியாது. இப்போதுதான் வினய் போன் செய்தார். அவருக்கு பதவி உயர்வு கிடைத்து விட்டது. அவர் இனி வெறும் உதவி கமிஷனர் இல்லை, டெபுட்டி கமிஷனர் ஆகிவிட்டார். இந்த முழு மாவட்டத்தின் பொறுப்பும் இனி அவர் கையில்தான். இதை கேட்டதும் என் மாமியாரின் கால்கள் தரையில் படவில்லை. உடனே கைகளை கூப்பி இறைவனுக்கு நன்றி சொன்னார். என் மகள் இனி ராணியாக போகிறாள். ஒரு கலெக்டர் அந்தஸ்தில் இருக்கும் அதிகாரியின் மனைவி. என் குலமே தலைத்து விட்டது என்று பெருமிதம் கொண்டார். நான் ஒரு மூலையில் ஒடுங்கி நின்று இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தேன். பானு என்னை தன் ஓர கண்ணால் பார்த்தபடி எல்லலாக சொன்னாள். அம்மா, இனிமேல் இந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி உள்ளவர்கள் எல்லாம் என் முன்னால் நிற்க கூட தகுதி இல்லாதவர்கள். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். என் கணவர் இந்த ஊருக்கே அதிகாரியாக போகிறார். மாமியார் தன் மகளின் நெற்றியில் முத்தமிட்டு, ஆமாம் என் கண்ணே, இனி மற்றவர்கள் எல்லாம் நம் கால் தூசுக்கு சமம். உன் திருமணத்தை இந்த ஊரே வியந்து பார்க்கும் அளவிற்கு எவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்துகிறேன் என்று பார் என்றார் கர்வத்துடன். இந்த செய்திக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டாரிடமிருந்து ஒரு தகவல் வந்தது. உறவை முறைப்படி உறுதிப்படுத்த அவர்கள் அனைவரும் அன்று இரவு விருந்திற்கு வருவதாக சொன்னார்கள். தன் அந்தஸ்தை காட்டிக்கொள்ள இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த என் மாமியார் பிரம்மாண்டமான விருந்திற்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். இரவு என்னை சமையலறைக்கு அழைத்த மாமியார் அதிகாரமாக கட்டளையிட்டார். இங்கே பார், நாளை மறுநாள் வினயும் அவர் குடும்பத்தாரும் வருகிறார்கள். குறைந்தது 10 வகையான உணவு இருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் நாவில் கரையும்படி இருக்க வேண்டும். உப்பு காரம் ஒன்றில் கூட குறை இருக்கக்கூடாது. ஏதாவது சொதப்பினால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. நான் பயந்து போய், அத்தை, இவ்வளவு உணவுகளையும் என்னால் ஒருத்தியாக எப்படி சமைக்க முடியும்? யாராவது உதவிக்கு வருவார்களா என்று தயக்கத்துடன் கேட்டேன். மாமியார் கண்களை உருட்டி மிரட்டினார். ஏன், உன் கைகள் என்ன ஒடிந்து விட்டனவா? நாள் முழுவதும் உட்கார்ந்து ஓசி சோறு திங்கிறாயே. ஒரு நாள் வேலை செய்ய சொன்னால் உயிர் போகிறதா? எவரும் உதவிக்கு வரமாட்டார்கள். நீயே தான் செய்ய வேண்டும். எனக்கு நேரத்திற்கு எல்லாம் மேசையில் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். விதியின் விளையாட்டை பாருங்கள். விருந்து நாளன்று எனக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. கடும் குளிரால் எனக்கு காய்ச்சல் தலைக்கேறியது.
உடல் நெருப்பாய் தகித்தது. தலை வெடித்துவிடும் போல வலித்தது. காலை படுக்கையிலிருந்து எழ முயன்றேன். ஆனால் பலவீனத்தால் மீண்டும் சரிந்தேன். அப்போது என் அறைக்குள் புயல் போல புகுந்த என் மாமியார், ஏய் மகாராணி, இன்னும் தூக்கமா? மதியம் ஆகப் போகிறது. சமையலறை இன்னும் வெறுமனே கிடக்கிறது. உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கத்தினார். நான் தழுதழுத்த குரலில், அத்தை, எனக்கு தாங்க முடியாத காய்ச்சல். உடலில் தெம்பே இல்லை. இன்று ஒரு நாள் மட்டும் என்னை விட்டு விடுங்கள். நாளை எல்லா வேலைகளையும் செய்கிறேன் என்று கெஞ்சினேன். அவர் நான் சொன்னதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. என் கையை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்கி படுக்கையிலிருந்து கீழே தள்ளினார். சாக்கு சொல்லாதே. இன்று என் மகளின் புகுந்த வீட்டார்கள் வருகிறார்கள். நீ இங்கே நாடகம் ஆடுகிறாயா? என் மகனை தின்று முடித்தாய். இப்போது என் மகளின் சந்தோஷத்திலும் மண் போட பார்க்கிறாயா? எழுந்து போய் சமையலை ஆரம்பி. இல்லையென்றால் உன்னை என்ன செய்வேன் என்று உலக முடிவு நாள் வரை நீ நினைவில் வைத்திருப்பாய். அவரது அந்த மிருகத்தனமான செயலால் நான் திகைத்து போனேன். காய்ச்சல் தாழாமல் என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவர் கண்களில் ஒரு துளி இரக்கம் கூட இல்லை. என்னை சமையலறைக்குள் தள்ளிவிட்டு, சமையல் முடியும் வரை தண்ணீர் குடிக்க கூட உனக்கு அனுமதி இல்லை. வெளியே வந்தால் நடப்பதே வேறு என்று மிரட்டிவிட்டு சென்றார். தடுமாறும் கால்களுடன் சமையலறைக்குள் நுழைந்தேன். கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. ஆனாலும் பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தேன். குளிர்ந்த நீர் என் காய்ச்சலை இன்னும் அதிகரித்தது. பாத்திரம் கழுவும் போது எனக்கு வெற்றியின் நினைவு வந்தது. அவர் இருந்திருந்தால் என்னை ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட எடுக்க விட மாட்டாரே. இன்று நான் ஒரு விலங்கை விட கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கண்களில் கண்ணீர் வலிய ரொட்டிகளை சுட்டு மசாலாக்களை தயார் செய்தேன். இதையெல்லாம் விட்டு எங்காவது ஓடி போய் விடலாமா? என் பெற்றோரிடமே சென்று விடலாமா என்று மனம் ஏங்கியது. ஆனால் என் தங்கைமார்களின் முகம் என் கண் முன்னே வந்தது. நான் அங்கே சென்றால் ஒரு விதவை என்ற முத்திரை அவர்கள் வாழ்க்கையையும் இருட்டிவிடுமே என்று என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். ஆனால் அந்த பெரிய விபரீதம் நிகழ்ந்தே விட்டது. சமையலறையில் பரவியிருந்த உணவின் மனம் எனக்கு நகர வேதனையாக இருந்தது. சுவரில் சாய்ந்து கொண்டு என்னை தாங்கி பிடித்தேன். காய்ச்சலின் வேகம் என் அறிவை குழப்பியது. கடைசி பாத்திரத்தை எடுத்து வைத்து கொண்டிருக்கும் போது மாமியார் மீண்டும் உள்ளே வந்தார். உணவு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், உன் தந்திர முகத்தை விருந்தினர்களுக்கு காட்டிவிடாதே. உணவை வைத்துவிட்டு அப்படியே மறைந்து விட வேண்டும். ஏதாவது ஒரு குறை இருந்தால் இன்று இரவு முழுவதும் பனியில் உறைந்து கிடக்கும் அந்த திறந்த வெளி வாசலில்தான் நீ கிடக்க வேண்டும். அறைக்குள் நுழைய விடமாட்டேன். பயத்தில் நான் தலையாட்டினேன். எந்த குறையும் வராது அத்தை என்றேன் நடுங்கும் குரலில். வெளியே கார்கள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. விருந்தினர்கள் வந்து விட்டார்கள். என் இதயம் வேகமாக துடித்தது. காய்ச்சலில் உடல் நடுங்கினாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு முதல் தட்டை எடுத்தேன். அடுத்த 1 மணி நேரம் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் புயல் வீசப் போகிறது என்று நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. வாசலில் பனிக்காற்று வீசியது. ஆனால் வீட்டின் உள்ளே கலகலப்பான சிரிப்பு சத்தம் கேட்டது. மாமியாரும் பானுவும் தங்கள் அதிர்ஷ்டத்தை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் மெதுவாக உணவை சுமந்து கொண்டு டைனிங் அறைக்குள் சென்றேன். அங்கு பானுவின் வருங்கால மாமியார், அவர் மகள் மற்றும் அந்த டெபுட்டி கமிஷனர் வினய் அமர்ந்திருந்தார்கள். நான் உள்ளே நுழைந்ததும் ஒரு கணம் அந்த அறையே அமைதியானது. தலை குனிந்தபடி நடுங்கும் கைகளால் உணவு தட்டை மேசையில் வைத்தேன். வினயின் அம்மா என்னை உற்று பார்த்தார். பிறகு என் மாமியாரிடம் கேட்டார், யார் இந்த பெண்? இதற்கு முன்பு பார்த்ததே இல்லையே. புதிதாக வேலைக்காரியை பணியில் அமர்த்தினீர்களா? அந்த கேள்வி என் இதயத்தில் கத்தியால் குத்துவது போல இருந்தது. நான் இந்த வீட்டின் மூத்த மருமகள், இந்த வம்சத்தின் கௌரவம். ஆனால் இன்று என் அடையாளம் அழிக்கப்பட்டிருந்தது. என் மாமியார் மிக சாதாரணமாக பொய் சொன்னார் என்றேன். ஐயோ இல்லை சகோதரி, இவள் எங்களுடைய தூரத்து ஏழை உறவுக்கார பெண். இவள் கணவர் இறந்து விட்டான். ஆதரவு இல்லை. பாவமே என்று நினைத்து இங்கே தங்க வைத்திருக்கிறோம். வீட்டு வேலைகளை செய்துவிட்டு ஒருவேளை சோறு சாப்பிட்டு கொள்கிறாள். ஏதோ ஒரு புண்ணியம் கிடைக்கட்டுமே என்றுதான் வைத்திருக்கிறோம். அவர் எவ்வளவு லாபமாக பொய் சொல்கிறார் என்பதை பார்த்து நான் திகைத்து போனேன். நான் ஒரு சொட்டு இரத்தத்தை குடிப்பதைப் போல அந்த அவமானத்தை விழுங்கி கொண்டு மீண்டும் சமையலறைக்கு சென்றேன். அடுத்த உணவை எடுத்து வந்தபோது என் மூளை காய்ச்சலால் மழுங்கி போயிருந்தது. கண்கள் இருட்டி கொண்டு வந்தன.
மேஜையின் அருகே வந்தபோது திடீரென்று உலகம் சுழன்றது. கைகளின் பிடி தளர்ந்தது. பயங்கர சத்தத்துடன் குழம்பு இருந்த அந்த பெரிய பீங்கான் பாத்திரம் என் கையிலிருந்து நழுவி நேராக விரிப்பின் மீது விழுந்து சிதறியது. சூடான குழம்பு நாலாபுறமும் சிதறியது. விருந்தினர்கள் அதிர்ச்சியில் எழுந்து நின்றனர். என் மாமியாரின் முகம் ஆத்திரத்தில் கருத்தது. அவர் மின்னல் வேகத்தில் என் அருகில் வந்து நான் மன்னிப்பு கேட்கும் முன்பே அனைவர் முன்னிலையிலும் என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். கண்ணு தெரியலையா உனக்கு? அவர் கத்தல் அந்த வீடே அதிரும்படி இருந்தது. பார்த்தீர்களா சகோதரி, இதனால் தான் இவளை நான் வெளியே கொண்டு வருவதில்லை. இவள் காலடிப்பட்ட இடமெல்லாம் தரித்திரம்தான். இவ்வளவு விலையுயர்ந்த விரிப்பையும் உணவையும் நாசம் செய்து விட்டாளே. என் கன்னத்தில் 5 விரல்களின் தடம் சிவந்து தடித்தது. கண்கள் அருவியாய் வழிந்தன. மாமியாரின் ஆத்திரம் அடங்கவில்லை. என் கையை முரட்டுத்தனமாக பிடித்து உலுக்கினார். முதலில் என் இளம் மகனை தின்று முடித்தாய், இப்போது என் மகளின் சந்தோஷத்தில் மண்ணை போட பார்க்கிறாயா? உன்னை வீட்டில் வைத்திருந்ததே என் தவறு. இன்று ஒரு தவறும் நடக்கக்கூடாது என்று சொன்னேனே, நீ அடங்கவே மாட்டாயா? வினய் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. ஆனால் மாமியார் கத்திக்கொண்டே இருந்தார். தொலைந்து போ என் கண்ணெதிரிலிருந்து. நினைவிருக்கட்டும், இன்று இரவு உனக்கு வீட்டுக்குள் அனுமதி கிடையாது. வாசலிலேயே கிட. நான் அழுது கொண்டே தரையில் அமர்ந்து சிதறிய பீங்கான் துண்டுகளை பொறுக்க தொடங்கினேன். கண்ணாடி துண்டுகள் என் உள்ளங்கையை குத்தின. ஆனால் அந்த வலி இதயத்தின் வலியை விட குறைவாகவே இருந்தது. விருந்தினர்கள் என்னை ஒரு கேவலமான பொருளை போல பார்த்தார்கள். ஆனால் அந்த ஒருவர் மட்டும், வினய் மட்டும் என்னை விசித்திரமான ஒரு பார்வையால் பார்த்து கொண்டிருந்தார். அந்த பார்வையில் வெறுப்பு இல்லை, ஏதோ ஒரு ஆழமான தேடல் இருந்தது. அப்போதுதான் அந்த கம்பீரமான குரல் மீண்டும் கேட்டது. நிறுத்துங்கள். வினய் தன் நாற்காலியை விட்டு எழுந்து நின்றான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அந்த தருணம் என் வாழ்வின் திசையையே மாற்றப் போகிறது என்று எனக்கு தெரியாது. தரையில் சிதறி கிடந்த காய்கறிகளும் என் கண்ணீரும் என் விதியை எழுத காத்திருந்தன. மாமியார் மேலும் ஏதோ வாசைப்பாட தொடங்கினார். அவர் கை மீண்டும் காற்றில் உயர்ந்தது. நான் பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டேன். என் ஆன்மாவை மேலும் கட்டுப்படுத்த போகும் அந்த அடுத்த அறைக்காக நான் காத்திருந்தேன். ஆனால் அந்த தழும்பு என் கன்னத்தில் விழவில்லை. மாறாக அங்கிருந்த அனைவரையும் நிலைகுலைய செய்யும் ஒரு இடி முழக்கம் போல குரல் கேட்டது. நிறுத்துங்கள், இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். அந்த குரல் டெபுட்டி கமிஷனர் வினயுடையது. நான் அதிர்ச்சியில் மெல்ல கண்களை திறந்து பார்த்தேன். வினய் தன் இருக்கையை விட்டு எழுந்திருந்தான். அவன் முகம் கோபத்தில் தகித்தது. அவன் தாயும் சகோதரியும் கூட அவன் கோபத்தை கண்டு மிரண்டு போயிருந்தார்கள். என் மாமியாரின் கை அப்படியே காற்றில் நின்றது. அவர் தடுமாற்றத்துடன் வினயை பார்த்தார். தம்பி, நீ ஏன் பதற்றப்படுகிறாய்? இது எங்கள் வீட்டு விவகாரம். இந்த மாதிரி வேலைக்காரிகளை வழிக்கு கொண்டு வர அவ்வப்போது கொஞ்சம் கண்டிப்பு தேவைப்படுகிறது. நீ உட்கார்ந்து சாப்பிடு, உணவு ஆறப்போகிறது என்று மாமியார் ஒரு செயற்கையான புன்னகையை வரவழைத்து கொண்டு சமாளிக்க முயன்றார். வேலைக்காரியா? வினய் ஒரு கேள்வியோடு என் மாமியாரை பார்த்தான். பிறகு மெல்ல அடிமேல் அடி வைத்து என் அருகில் வந்தான். நான் தரையில் அமர்ந்து உடைந்த கண்ணாடி துண்டுகளை உள்ளங்கையில் அழுத்தியபடி நடுங்கிக் கொண்டிருந்தேன். வினய் என் மாமியாரின் கண்களை நேராக பார்த்து தன் கம்பீரமான குரலில் கேட்டான். சிறிது நேரத்திற்கு முன்புதானே இவள் உங்கள் தூரத்து உறவினர் என்று சொன்னீர்கள். உங்கள் சொந்தக்காரர்களை இப்படித்தான் நடத்துவீர்களா? ஒருவேளை இவள் வேலைக்காரியாகவே இருந்தாலும் வேலைக்காரர்கள் மனிதர்கள் இல்லையா? உடனே பானு தன் தாய்க்கு பரிந்து பேச தொடங்கினாள். வினய், இந்த 2 காசுக்கு உதவாத பெண்ணிற்காக எங்களிடம் கோபப்படுகிறீர்களா? இவள் எவ்வளவு திமிர் பிடித்தவள் என்று உங்களுக்கு தெரியாது. எங்கள் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டுமென்றே உணவை கீழே கொட்டினாள். வினய் தன் கூர்மையான பார்வையை பானுவின் மீது திருப்பினான். வேண்டுமென்றே வா? உனக்கு என்ன கண் தெரியவில்லையா? கடந்த அரை மணி நேரமாக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பெண் காய்ச்சலில் கொதிக்கிறாள். இவள் கைகள் நடுங்குகின்றன. முகம் வெளுத்து போய் இருக்கிறது. இவளுக்கு இப்போது ஓய்வு தேவை. ஆனால் நீங்களோ இவளை ஒரு கைதியை போல நடத்தி வேலை வாங்குகிறீர்கள். வினயின் பேச்சை கேட்டதும் மாமியாரின் முகத்தில் இருந்த இரத்தம் வற்றியது. அவர் பதற்றத்துடன் மழுப்பினார். தம்பி, நீ தவறாக புரிந்து கொண்டாய். நாங்கள் இவளை மிகுந்த அன்போடுதான் வைத்திருக்கிறோம்.
இன்று வேலை கொஞ்சம் அதிகம், அதனால்தான் அன்போடு வைத்திருக்கிறீர்களா? வினய் அவர் பேச்சை இடைமறித்தார். அனைவர் முன்னிலையிலும் கன்னத்தில் அறைந்து அவமானப்படுத்துவதுதான் அன்பா? இவளை ராசி இல்லாதவள் என்று வசைபாடுவதுதான் பாசமா? நான் இங்கே ஒரு உறவை வளர்க்க வந்தேன். ஆனால் நான் ஒரு கசாப்புக்காரர்களின் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த வார்த்தையை கேட்டதும் பானுவின் கையில் இருந்த தட்டு நழுவி விழுந்தது. வினய், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று அதிர்ச்சியில் கேட்டாள். வினய் ஒரு தீர்ப்பை சொல்வது போல உறுதியாக சொன்னான். நான் சொல்வது 100% உண்மை. தன் வீட்டு பெண்ணையும் பலவீனமானவர்களையும் மதிக்க தெரியாதவர்கள் மற்றவர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்து விட போகிறார்கள்? எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குடும்பத்தில் என்னால் ஒரு உறவை வைத்து கொள்ள முடியாது. இந்த திருமணம் நடக்காது. மாமியார் அலறிக்கொண்டு வினயின் கால்களில் விழ சென்றார். தம்பி, அப்படி சொல்லிவிடாதே. எங்கள் மானத்தை நடுத்தெருவில் ஏற்றிவிடாதே. நிச்சயதார்த்த நாளிலேயே இப்படி வரன் தட்டி போனால் உலகம் என்ன பேசும்? என் மகளின் வாழ்க்கை பாழாகிவிடுமே. வாழ்க்கை பாழாகிறது என்றால் இந்த பெண்ணின் வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறீர்களே, அது எதில் சேரும்? வினய் என்னை காட்டி கேட்டான். உண்மையை சொல்லுங்கள். இவள் உண்மையில் உங்கள் உறவினரா அல்லது வேறு ஏதாவது மறைக்கிறீர்களா? நீங்கள் இவளை தூற்றும் விதத்தை பார்த்தால் இவளுக்கும் இந்த வீட்டிற்கும் ஏதோ ஒரு ஆழமான பிணைப்பு இருப்பது போல தோன்றுகிறது. அந்த அறையில் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. அவர்களின் நாவுகள் தழுதழுத்தன. உண்மையை சொன்னால் கௌரவம் போய்விடும், சொல்லாவிட்டால் வினய் விடமாட்டான் என்ற இக்கட்டான நிலை. வினயின் ஆளுமைக்கு முன்னால் அவர்களால் பொய் சொல்ல முடியவில்லை. அந்த மௌனத்தை கலைக்க நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டேன். தழுதழுத்த குரலில் மெதுவாக சொன்னேன். நான் இந்த வீட்டின் மூத்த மருமகள், இவர்களின் மறைந்த மகன் வெற்றியின் மனைவி. நான் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த அறையில் ஒரு வெடிகுண்டை வீசியது போல இருந்தன. வினய் திடுக்கிட்டு என்னை பார்த்தான். அவனுடைய கண்களில் ஆச்சரியமும் துயரமும் அலைமோதின. விதவையா? வினய் அந்த வார்த்தையை மெல்லிய குரலில் உச்சரித்தான். அப்படியானால் இதுதான் விஷயமா? அவன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தன் தாயிடம் திரும்பினான். அம்மா, கிளம்புங்கள். இனி நாம் இங்கே ஒரு நிமிடம் கூட தாமதிக்க தேவையில்லை. பானுவும் மாமியாரும் எவ்வளவோ கதறி அழுதும் வினய் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. தன் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அவர்கள் சென்ற பிறகு அந்த வீடே ஒரு மயான அமைதியில் மூழ்கியது. ஆனால் அது ஒரு பெரும் புயலுக்கான அறிகுறி என்று எனக்கு தெரியவில்லை. வினய் சென்றது எனக்கு நிம்மதியை தரும் என்று நினைத்தேன். ஆனால் இயற்கை எனக்காக வேறொரு முடிவை வைத்திருந்தது. அவர்களின் கார் சத்தம் மறைந்த அடுத்த வினாடி என் மாமியார் காயம்பட்ட பெண் சிங்கத்தை போல என் பக்கம் திரும்பினார். அவர் கண்கள் இரத்த நிறத்தில் சிவந்திருந்தன. என் தலைமுடியை பற்றி தரதரவென தரையில் இழுத்தார். இப்போது உனக்கு சந்தோஷம் தானே? என் மகளின் வாழ்க்கையை சீரழித்துவிட்டு இப்போது உன் நெஞ்சி குளிர்ந்து விட்டதா? உன்னுடைய அந்த பீடை முகத்தை காட்டாதே என்று சொன்னேன். ஆனால் நீ வேண்டுமென்றே இந்த நாடகத்தை ஆடி எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாய் என்று கத்தினார். நான் வலியால் துடித்தேன். காய்ச்சலில் என் உடல் தகித்து கொண்டிருந்தது. அத்தை, கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் எதையும் திட்டமிடவில்லை. எனக்கு தலை சுற்றல் வந்துவிட்டது. தயவு செய்து என்னை நம்புங்கள் என்று கெஞ்சினேன். பானுவும் அழுது கொண்டே தன் அறையை விட்டு வெளியே வந்து என் மீது பாய்ந்தாள். அம்மா, இவள் ஒரு ராட்சசி. பொறாமையினால் என் வாழ்க்கையை வேரோடு அழித்து விட்டாள். நான் ஒரு அதிகாரியின் மனைவியாக போவதை இவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. இவளை இப்போதே வீட்டை விட்டு துரத்துங்கள். மாமியார் என் கையை பிடித்து இழுத்து சென்று வாசலில் தள்ளினார். வெளியே கடும் குளிர்காற்று வீசி கொண்டிருந்தது. உனக்கான தண்டனை இதுதான். இன்று இரவு முழுவதும் இந்த சிமெண்ட் தரையிலேயே கிடந்து சாவு. உள்ளே வர முயற்சி செய்தால் உன் கால்களை உடைத்து விடுவேன். அங்கேயே கிடந்து புழுத்து செத்துப்போ என்று சொல்லிவிட்டு கதவை ஓங்கி மூடி தாழ்பால் போட்டார். நான் மூடிய கதவை வெறித்து பார்த்தேன். கண்ணீர் என் பார்வையை மறைத்தது. குளிரால் என் உடல் சுருங்கியது. பற்கள் ஒன்றோடொன்று மோதி சத்தமிட்டன. எனக்கு வெற்றியின் நினைவு வந்தது. அவர் இருந்திருந்தால் யாராவது என்னை இப்படி தொட முடியுமா? அந்த இரவு ஒரு நரகமாக தானாக கழிந்தது. மயக்கத்திற்கும் தெளிவிற்கும் இடையே நான் போராடி கொண்டிருந்தேன். மறுநாள் காலை பறவைகளின் சத்தத்தோடு கதவு திறந்தது. மாமியார் வெளியே வந்தார். அவர் கையில் என் துணிகள் இருந்த ஒரு சிறிய பை இருந்தது. அதை என் முகத்திலேயே எரிந்து,
எழுந்திரு. போதும் உன் நாடகம். ஒரு நிமிடம் கூட உன்னை இந்த வீட்டில் வைத்திருக்க முடியாது. இப்போதே தொலைந்து போ. பிச்சை எடு, அல்லது உன் ஏழை தகப்பன் தலையில் போய் விழு. எனக்கு கவலை இல்லை. நான் நடுங்கும் கைகளால் அந்த பையை எடுத்தேன். எழுந்து நிற்க கூட தெம்பில்லை. ஆனாலும் சுயமரியாதையை காக்க அங்கிருந்து செல்வதே மேல் என்று நினைத்து சுவரை பிடித்து கொண்டு மெல்ல நடந்தேன். நான் தலைவாசலை அடைய போகும் தருணத்தில் கதவு தட்டப்பட்டது. மாமியாரும் பானுவும் திடுக்கிட்டார்கள். இவ்வளவு அதிகாலையில் யார் என்று அவர்கள் குழம்பினார்கள். பானு கதவை திறந்தாள். வாசலில் வினய் நின்றிருந்தார். நேற்று உறவை முறித்து கொண்டு சென்ற அதே வினய். அவன் முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. குளிரில் நடுங்கிக் கொண்டு காய்ச்சலில் தள்ளாடி கொண்டிருந்த என்னை பார்த்ததும் அவன் கைகள் ஆத்திரத்தில் இறுகின. மாமியார் தழுதழுத்த குரலில், தம்பி நீங்களா? நேற்றுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு போனீர்களே என்றார். வினய் என்னை ஒருமுறை ஆழமாக பார்த்தான். பிறகு மாமியாரை பார்த்து உறுதியான குரலில் சொன்னான், நான் நேற்றே எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தான் போனேன் அத்தை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பாதியில் நின்றுவிட்டது. இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை. என் இதயத்தில் ஒரு பெரிய பாரம். அதை இறக்கி வைக்கத்தான் இங்கே வந்திருக்கிறேன். பானுவின் கண்களில் ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்தது. வினய், நீங்கள் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறீர்களா? உங்கள் முடிவை மாற்றிவிட்டீர்களா? எனக்கு தெரியும் உங்களால் என்னை விட்டு பிரிய முடியாது என்று. வினய் பானுவின் பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் பார்வை என் மீது நிலைத்திருந்தது. வினய் அவர்களை பொருட்படுத்தாமல் நேராக என்னிடம் வந்தான். என் மாமியார் ஆத்திரத்தில் கத்தினார், எச்சரிக்கை, அந்த ராசி இல்லாதவள் பக்கத்தில் போய்விடாதீர்கள். அவளை இப்போதே வீட்டை விட்டு துரத்தி கொண்டிருக்கிறோம். இதற்குத்தான் அவள் லாயக்கு. வினய் மெல்ல திரும்பி என் மாமியாரை பார்த்தார். அவர் சொன்ன வார்த்தை அந்த இடத்திலேயே நிலைகுலைய செய்தது. நீங்கள் யாரை வீட்டை விட்டு துரத்துகிறீர்களோ அவளை நான் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். மாமியாரும் பானுவும் சிலையாக நின்றார்கள். அவர்களுக்கு தங்கள் காதுகளையே நம்ப முடியவில்லை. எனக்கோ இது கனவா நனவா என்று புரியவில்லை. நேற்று வரை யாரென்றே தெரியாத ஒரு அந்நிய மனிதன் இன்று எனக்காக ஏன் இவ்வளவு அதிகாலையில் திரும்பி வந்திருக்கிறார்? அவன் என் மீது வெறும் பரிதாபப்படுகிறானா, அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதோ பெரிய மர்மம் இருக்கிறதா? வினயின் இந்த திருப்புதல் வெறும் இரக்கம் மட்டுமல்ல, அது பல காலத்திற்கு முன்பே விதியால் எழுதப்பட்ட ஒரு பந்தம் என்பது அப்போது எனக்கு தெரியாது. அவளை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்ற வினயின் வார்த்தையை கேட்டு என் மாமியாரின் முகம் வெளுத்தது. பிறகு அவர் ஒரு எள்ளல் சிரிப்பு சிரித்தார். உனக்கு அறிவு முழுங்கி விட்டதா தம்பி? நான் சொல்வதை கவனித்தே கேள். இவள் என் மகனின் விதவை, என் சிரிப்பான குடும்பத்தை அழித்தவள். இவளை அழைத்து கொண்டு போய் என்ன செய்ய போகிறாய்? உன் வீட்டில் வேலைக்காரியாக வைத்துக் கொள்ள போகிறாயா என்று விஷத்தை கக்கினார். வினய் மிகவும் நிதானமாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் சொன்னான், இல்லை அத்தை, நான் இவளை வேலைக்காரியாக அழைத்து செல்லவில்லை. இவளுக்கு இழந்த மரியாதையை தர வந்திருக்கிறேன். நான் கயல்விழியை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். அந்த வார்த்தை ஒரு பேரடியாக இறங்கியது. பானுவின் வாயிலிருந்து ஒரு அலறல் வெளிப்பட்டது. திருமணமா? உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? என்னை போன்ற படித்த அழகான பெண்ணை விட்டுவிட்டு இந்த ஒன்றுக்கும் உதவாத விவரம் தெரியாத விதவையை திருமணம் செய்ய போகிறீர்களா? இவள் என் வீட்டு வேலைக்காரியாவதற்கு கூட தகுதி இல்லாதவள். வினய் ஆத்திரத்தில் பானுவை பார்த்தான். போதும், ஒரு வார்த்தை கூட பேசாதே. அழகு என்பது முகத்தில் இல்லை, ஒருவனின் குணத்திலும் அவன் மன தூய்மையிலும் இருக்கிறது. அது உங்கள் யாரிடமும் எனக்கு கொஞ்சமும் தென்படவில்லை. மாமியார் கோபத்தில் நடுங்கினார். இவள் என் மகனின் மனைவி. ஒரு டெபுட்டி கமிஷனர் தன் கணவனை பறிகொடுத்த ஒரு விதவையை மணப்பதா? உலகம் உன்னை தூற்றும். உனக்கு உலகத்தில் வேறு பெண்ணே கிடைக்கவில்லையா? வினய் ஒரு அடி முன்னே வந்து உறுதியாக சொன்னான், நான் எடுக்கும் முடிவு சரியானதுதான். உங்கள் மகனின் விதவை என்றால் என்ன? விதவைக்கு வாழ்வதற்கு உரிமை இல்லையா? அல்லது மறுமணம் செய்யத்தான் உரிமை இல்லையா? நம் சட்டமும் தர்மமும் அதற்கு இடம் கொடுக்கிறது. நேற்று இரவு இவள் கண்களில் கண்ட வலி என்னை இந்த முடிவை எடுக்க தூண்டியது. நான் சுவரை பிடித்து கொண்டு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். காய்ச்சலில் தலை சுற்றினாலும் வினயின் வார்த்தைகள் என் இதயத்திற்கு ஒரு மென்மையை அளித்தது. பானு கதறி அழுதாள். நான் பாழாய் போனேன். இவள் ஏதோ செய்வினை செய்து உங்களை வசியம் செய்து விட்டாள். இவள் மிகவும் தந்திரமானவள். தன்னை ஏதும் அறியாத பேதையாக காட்டி உங்களை வளைத்து போடுகிறாள். வாயை மூடு பானு. வினயின் குரல் இடியென முழங்கியது.
உன் அண்ணி என்றும் பாராமல் ஒரு பெண்ணை மிருகத்தைப் போல முற்றத்தில் தள்ளிவிட்ட உன்னிடம் எத்தகைய நேர்மையை நான் எதிர்பார்க்க முடியும்? பிறகு வினை மெல்ல என்னிடம் திரும்பினான். கயல்விழி, நீ இந்த அரக்கர்களிடம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் இப்போது உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன். பிறகு உன் பெற்றோரிடம் வந்து முறைப்படி உன் கரம் கோருவேன். இனி நீ அனாதை அல்ல. மாமியார் வழிமறித்தார். நான் இவளை அனுப்ப மாட்டேன். இவள் இந்த வீட்டு கௌரவம். வினை ஒரு ஏளன சிரிப்புடன் சொன்னான். கௌரவமா? அதைத்தான் நேற்று இரவே முற்றத்தில் தூக்கி எறிந்து விட்டீர்களே. இனி இவள் உங்கள் வீட்டு கௌரவம் அல்ல, என்னுடைய பொறுப்பு. வழியை விடுங்கள். வினை குனிந்து என் பையை எடுத்துக்கொண்டான். நான் தள்ளாடும் கால்களுடன் நடக்க முயன்றபோது தலை சுற்றியது. நான் விழப்போன நொடி வினை என்னை தாங்கி பிடித்தான். அந்த தருணத்தில் மாமியாரும் பானுவும் அடைந்த தோல்வியும் ஆத்திரமும் பார்க்க சகிக்கவில்லை. தாங்கள் விரித்த வலையிலேயே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். வினை என்னை அழைத்து கொண்டு காரில் அமர வைத்தான். கார் நகர தொடங்கியது. நான் ஜன்னல் வழியாக பின்னால் நகரும் அந்த வீட்டை பார்த்தேன். அந்த நரகத்திலிருந்து நான் விடுதலையானதை என் மனது உணரத் தொடங்கியது. ஆனால் வினை ஏன் எனக்காக இவ்வளவு தூரம் துணிந்து வந்தான்? இதற்கு பின்னால் அப்பா சொல்ல நினைத்த அந்த பழைய ரகசியம் இருக்குமோ? அவமானங்களின் உறைவிடமாக இருந்த அந்த வீட்டை விட்டு நான் வெளியேறினேன். எத்தனையோ இரவு தூக்கமில்லாது கண்ணீரோடு கழித்த அந்த வீட்டை திரும்பி பார்க்கையில் என் கண்கள் பனித்தன. வினை என் மீது ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறான் என்று புரியவில்லை. ஆனால் காரில் அமர்ந்த அடுத்த நிமிடம் என் வாழ்வின் இருண்ட காலம் மறைந்து ஒரு புதிய விடியல் பிறக்கப் போவதை உணர்ந்தேன். ஆனால் அந்த விடியல் எனக்குள் ஒரு பெரிய ரகசியத்தை ஒளித்து வைத்திருந்தது. கார் என் பிறந்த வீட்டின் தெருவில் வந்து நின்றது. என் இதயம் வேகமாக துடித்தது. வினை காரின் கதவை திறந்து என்னை தாங்கி பிடித்து வெளியே அழைத்து வந்தான். கதவு தட்டப்பட்டதும் அப்பா வெளியே வந்தார். உடல் நலிந்து காய்ச்சலில் தள்ளாடி கொண்டிருந்த என் கோலத்தை பார்த்ததும் அவர் கைகள் நடுங்கின. கயல்விழி, மகளே, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கிறாய் என்று அவர் குரல் தழுதழுத்தது. அம்மா ஓடி வந்து என்னை கட்டி கொண்டு அழுதார். என் செல்லமே, உன்னை அவர்கள் அடித்து துரத்தி விட்டார்களா? என்ன நடந்தது என்று சொல். வினை ஒரு பக்கம் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அப்பா அந்த அந்நிய மனிதரை பார்த்ததும் திகைத்து போனார். தம்பி, நீங்கள் யார்? என் மகளை ஏன் இந்த நிலையில் அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். வினை மிகவும் மரியாதையாக அப்பாவை வணங்கி அவர் காலில் விழுந்து ஆசி பெற்றான். ஐயா, என் பெயர் வினை. கயல்விழிக்கு மரியாதை இல்லாத அந்த நரகத்திலிருந்து அவளை நான் மீட்டு வந்திருக்கிறேன். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்றான். அப்பா எங்களை வீட்டிற்குள் அழைத்து சென்றார். அங்கே அமர்ந்து நேற்று இரவு முதல் இன்று காலை வரை நடந்த அத்தனை கொடுமைகளையும் வினை விவரித்தான். தன் மகள் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாளா என்று கேட்டு பெற்றோர் அதிர்ந்து போனார்கள். சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு வினை தீவிரமான குரலில் சொன்னான். ஐயா, இது சரியான நேரம் இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் கயல்விழியை இனி நான் தனியாக விட விரும்பவில்லை. உங்கள் மகளை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவளுக்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் தருவேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அப்பா கண்கலங்கி வினையை பார்த்தார். தம்பி, நீங்கள் ஒரு டெபுட்டி கமிஷனர், நாங்களோ ஏழைகள். அது மட்டுமில்லாமல் கயல் ஒரு விதவை. இந்த உலகம் என்ன பேசும்? உங்கள் வீட்டில் சம்மதிப்பார்களா? வினை புன்னகைத்தான். பேசுவதுதான் இந்த உலகத்தின் வேலை. என் வீட்டிற்கு நானே பொறுப்பு. கயல்விழி விதவையாக இருப்பது எனக்கு ஒரு குறையாக தெரியவில்லை. எனக்கு உங்கள் சம்மதம் மட்டும் போதும். அப்பா என்னை ஏறிட்டு பார்த்தார். நான் தலை குனிந்து கொண்டேன். என் இதயத்தில் வெற்றியின் நினைவு இருந்தாலும் வினையின் இந்த மனிதாபிமானமும் அவன் காட்டிய அரவணைப்பும் என்னை மறுக்க விடவில்லை. நான் மௌனமாக தலையாட்டினேன். அப்பா வினையின் தலையில் கை வைத்து, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் தம்பி. மூழ்கி கொண்டிருந்த என் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றிவிட்டாய் என்றார். அன்றே அந்த எளிய வீட்டில் எளிமையாக திருமண சடங்குகள் நடந்தன. ஒரு கடினமான காலம் முடிவுக்கு வந்ததாக நான் உணர்ந்தேன். வினை எனக்கு ஒரு புதிய வாழ்வை தந்திருந்தான். ஆனால் என் கணவனாக மாறியிருக்கும் இவனுக்கும் எனக்கும் பல காலத்திற்கு முன்பே ஒரு பிணைப்பு இருந்தது என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. திருமணம் முடிந்ததும் வினை என்னிடம் வந்தான். கயல், வா, நம் வீட்டிற்கு போகலாம். நான் வியப்புடன் கேட்டேன், எந்த வீட்டிற்கு? உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. வினை சிரித்து கொண்டே சொன்னான், உனக்கு உண்மையான உரிமை இருக்கும் வீட்டிற்கு.
உனக்காக காத்திருக்கும் வீட்டிற்கு. போகும் வழியில் ஒரு உண்மையை சொல்கிறேன். அதை கேட்டால் நீயே ஆடி போய் விடுவாய். கார் ஒரு பிரம்மாண்டமான கருப்பு நிற பங்களாவின் போர்டிகோவில் நின்றது. அது வினயின் அரசு பங்களா. சில மணி நேரங்களுக்குள் என் வாழ்க்கை இவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை. வினய் கதவை திறந்து என்னை மரியாதையுடன் உள்ளே அழைத்து சென்றான். அங்கே அமர்ந்ததும் என் மனதை குடைந்து கொண்டிருந்த அந்த கேள்வியை நான் கேட்டேன். வினய், எனக்கு நீங்கள் செய்த இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் ஒரு விதவை, ஒடுக்கப்பட்டவள். என்னை உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்க ஏன் இந்த திடீர் முடிவு? வினய் என் கைகளை பற்றி கொண்டு கனிவாக சொன்னான். கயல்விழி, உன் கைகளை கட்டிக்கொண்டு நிற்க வேண்டிய அவசியமில்லை. நீ என் முன்னால் இருக்கும் குற்றவாளி அல்ல, என் வாழ்வின் சரிபாதி. உன்னை எனக்கு தெரியாது என்று சொன்னாயே, அதுதான் தவறு. உன்னை எனக்கு இன்று நேற்றல்ல, பல வருடங்களாக தெரியும். நான் திகைத்து போய் அவனை பார்த்தேன். என்ன சொல்கிறீர்கள்? நான் உங்களை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லையே, நான் உங்களை இதற்கு முன் பார்த்ததே இல்லையே என்று நான் திகைப்புடன் கேட்டபோது வினய் புன்னகைத்தான். அவன் தன் சட்டையிலிருந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து என் முன்னால் வைத்தான். அது என்னுடைய சிறுவயது புகைப்படம். அப்பா ஆசையாய் எனக்கு பிடித்தமான உடையில் எடுத்து வைத்திருந்த படம் அது. இந்த புகைப்படம் நினைவிருக்கிறதா கயல் என்று வினய் கேட்டான். நான் அமெரிக்காவிற்கு படிக்க சென்ற காலத்திலிருந்தே இந்த புகைப்படம் என்னிடம் இருக்கிறது. என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் ரகசியத்தை தொடர்ந்தான். கயல்விழி, நான் உனக்கு அந்நியன் கிடையாது. உன் அப்பா ஒருமுறை தன்னிடம் இருந்து பிரிந்து போன நண்பனின் மகனை பற்றி வருத்தத்துடன் உன்னிடம் சொன்னாரே, அந்த நண்பனின் மகன் நான் தான். அடுத்த நிமிடம் என் காலடியில் பூமி நழுவுவது போல தோன்றியது. ஆமாம், அப்பா ஒருமுறை ஒரு புகைப்படத்தை பார்த்து கொண்டு ஏதோ ரகசியத்தை சொல்ல வந்தாரே, அது இவன்தானா? ஆமாம் கயல், நான் தான் அவன் என்று வினய் தொடர்ந்தான். முன்பு என் பெற்றோரும் உங்கள் வீட்டின் அருகில்தான் வசித்து வந்தார்கள். ஆனால் என் தந்தையின் தொழில் முன்னேற்றம் கண்டதும் அந்த பணத்திமிர் அவருக்கு தலைக்கு ஏறியது. எங்களை அழைத்து கொண்டு அவர் அமெரிக்காவிற்கு சென்று விட்டார். அங்கே நான் வளர்ந்தாலும் என் நினைவெல்லாம் உன் மீது, உன் குடும்பத்தின் மீதும் தான் இருந்தது. சிறுவயதில் பார்த்த உன்னுடைய இந்த ஒரு புகைப்படம் தான் உன் நினைவாக என்னிடம் எஞ்சி இருந்தது. என் கண்கள் கலங்கின. இது அதே தொலைந்து போன உறவு. அப்பா எவருக்காக ஏங்கினாரோ அதே உறவு இன்று என் கணவனாக என் முன்னால் நிற்கிறது. வினய் உணர்ச்சி வசப்பட்டு தொடர்ந்தான். நான் வெளிநாட்டில் இருந்து திரும்பியதும் என் பெற்றோரிடம் நான் திருமணம் செய்தால் கயல்விழியை தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதமாக சொன்னேன். ஆனால் அப்போதுதான் உனக்கு திருமணம் முடிந்துவிட்ட செய்தி எனக்கு தெரிந்தது. என் இதயம் உடைந்து போனது. எதிலுமே கவனம் செலுத்த முடியாமல் என்னை வேலையில் மூழ்கடித்து கொண்டேன். திடீரென நீ உன் கணவனை இழந்து விதவையாகிவிட்டாய் என்ற செய்தி எட்டவே உன்னை தேடி வர துடித்தேன். விதிவசமாக உன் நாத்தனாருக்கு பெண் பார்க்க வந்த இடத்தில் உன்னை அந்த சூழலில், அந்த அவல நிலையில் கண்டபோது என் ரத்தம் கொதித்தது. அந்த நிமிடமே உன்னை அந்த நரகத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நீ என் பல வருட காதல் கயல். அவன் சொல்ல சொல்ல என் கண்ணீர் அருவியென கொட்டியது. யாரை நான் முகம் தெரியாத அந்நியன் என்று நினைத்தேனோ அவன் என் பழைய காலத்து தோழன். இறைவன் தானாகவே வழிகளை உருவாக்குவார் என்று அப்பா சொன்ன வார்த்தைகள் இன்று பலித்துவிட்டன. நேற்று வரை இருளில் கிடந்த என் வாழ்க்கை இன்று வினய் என்னும் வெளிச்சத்தால் ஜொலித்தது. மறுபுறம் வினய் வேறு யாரும் அல்ல, என் அப்பாவின் நண்பனின் மகன்தான் என்பதும், இன்று நான் ஒரு மாவட்ட அதிகாரியின் மனைவியாக ராணியைப் போல வாழப்போகிறேன் என்பதும் தெரிந்ததும் என் மாமியாரும் பானுவும் பொறாமையில் வெந்து போனார்கள். பானுவின் திருமணம் நின்று போனது ஒரு புறம், மறுபுறம் அவளுக்கு இப்போது ஒரு நல்ல வரன் கூட கிடைக்கவில்லை. தான் செய்த வினைகளை நினைத்து அவர்கள் கை பிசைந்து நிற்கிறார்கள். ஆனால் காலம் கடந்து விட்டது. வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு மீண்டும் திரும்பாது. என் பொறுமைக்கும் அடக்கத்திற்கும் இறைவன் கொடுத்த பரிசாகவே இதை நான் கருதுகிறேன். ஒரு மனிதன் 1000 திட்டங்கள் போடலாம், ஆனால் இறுதி தீர்ப்பு அந்த இறைவனுடையது. பிறருடைய உரிமைகளை பறிக்காமல் கஷ்டங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு இறைவன் அவர்கள் கற்பனை செய்தும் பார்க்காத உறவை கொடுப்பான். அதே சமயம் அகந்தை கொண்டு பிறரை துன்புறுத்துபவர்களின் முடிவு எப்போதும் கசப்பானதாகவே இருக்கும். மரியாதையும் அவமானமும் இறைவனின் கையில் மட்டுமே உள்ளது. அவன் நினைத்தால் ஒரு நொடியில் ஒரு விதவையை அரசியாக்க முடியும் என்பதற்கு என் வாழ்க்கையே சாட்சி. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.
நன்றி.